name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. Praise the Lord. Hallelujah. Amen. புதிய மாதத்துக்குள்ளாக தேவன் கிருபையாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த ஆண்டினுடைய கடைசி கால் இறுதியில் நம்மளை ஆண்டு ரொம்ப கிருபையாக கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். The last quarter of this year. Hallelujah. Amen. ஓசியா என்கிறதான தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட இந்த காலை வேளையில் என்னுடைய தியானத்தை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் மேஜர் ப்ராஃபிட்ஸ், மைனர் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அந்த சிறிய தீர்க்கதரிசிகளிலே முதல் தீர்க்க தரிசன புஸ்தகமாக ஓசியா எழுதப்படுகிறது. ஏன் பெரிய தீர்க்கதரிசிகள் சிறு தீர்க்கதரிசிகள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஏசாயால நிறைய அதிகாரங்கள் உண்டு. அதனால ஏசாயா பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மீதி எல்லாம் மைனர் ப்ராஃபிட்ஸ், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம். அதிகாரங்கள் குறைவாக இருக்கிறதுனால. ஆனால் உண்மையாக ஓசியா தீர்க்கதரிசி நிறைய ராஜாக்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக இருந்தவர். அதிகாரங்கள் மாத்திரம்தான் குறைவு, ஆனால் அவர் வாழ்ந்த நாட்களும் அவர்கள் தீர்க்க உரைத்த நாட்களும் அநேகமாக இருந்தது. A very important prophet, மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி ஓசியா தீர்க்கதரிசி. அநேக ராஜாக்களின் நாட்களிலே இருக்கிறார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக 700 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்படுகிற புஸ்தகமா இருக்கிறது. The book of Hosea was written 700 BC, that is before Christ. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ராஜ்யம் 2 ராஜ்யங்களாக பிரிந்திருக்கிறது. வடக்கு ராஜ்யமாகவும் தெற்கு ராஜ்யமாகவும் ராஜ்யங்கள் பிரிந்திருக்கிற காலத்தில் எழுதப்படுகிறதான புஸ்தகம் ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். தாவீது சாலமோன் ராஜாக்களுடைய ஆளுகைக்கு பிறகு இஸ்ரவேலிலே ஒரு மேற்பூச்சான அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் இக்காலகட்டத்தில் இஸ்ரவேலிலே நல்ல செழிப்பு, ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ராஜ்யங்கள் 2ஆக பிரிந்திருந்தாலும் ராஜ்யத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பையும் பற்றுதலையும் தேவனிடத்திலிருந்து சற்றே விலக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சாபமாக மாறிடும். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் blessing becomes a curse. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு ரொம்ப நிறைய கொடுத்துறாதீங்க. என் கொழுப்பினாலும் கண்ணின் மேட்டுமையினாலும் இருதயத்தின் கொழுப்பினாலும் ஒருவேளை உங்களை மறந்து விடுவேன். ரொம்ப குறைவாகவும் கொடுத்துறாதீங்க. என் வாயின் வார்த்தையினால் உங்களை தூஷித்தும் விடுவேன். எனக்கு போதுமானதை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. ரொம்ப அதிகமாகவும் வேணாம், என்னை ரொம்ப ஐஸ்வர்யமானவன் ஆக்கி
உம்மை விட்டு விலக செய்யக்கூடியதாக இருந்துவிடும் ஒருவேளை, அல்லது ரொம்ப தரித்திரனாகி ஒருவேளை உங்களை நான் என்ன பண்ணிடுவேன், குறை சொல்லி விடுவேன். ஆக என்னை என் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்தாதபடி தங்களுடைய அன்பை வேற நேசர்களோடு செலுத்துகிறதை பார்க்கிறோம். Rather than their worship towards the God who made them prosper, they are worshipping the prosperity. செழிப்பின் தந்த தேவனை ஆராதிப்பதை தவிர்த்து மற்ற இடத்தெல்லாம் ஆராதனை பண்றாங்க, மற்ற நேசர்களை எல்லாம் தேடுகிறார்கள், மற்ற இடங்களில் தங்கள் இருதயங்களை அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். தங்கள் இருதயத்தினாலே தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்று ஓசியாலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க உதடுகளோ என்னை துதிக்கிறது, அவருடைய இருதயமோ தூரமாயிருக்கிறது. உண்மை அது இல்ல? How true is that? Sometimes our blessings have become our hindrances to worship God. தேவனை ஆராதிப்பதற்கும் தூய மனதோடு அவரை துதிப்பதற்கும் அவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை செலுத்துவதிலும் பிரியமான சகோதரர்களே, உங்களுடைய சரீரங்களை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தியுள்ள ஆராதனை நம்மையே தட்டம் செய்வதுதான், நம்மையே அவரிடத்துல கொடுத்துறது தான். ஆனா நம்முடைய உள்ள அந்த ஆராதனையும் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பையும் அவருக்கு கூடாதபடிக்கு அந்த அன்பை எடுத்து வேற இடத்துல கொடுக்கும் பொழுது இருதயத்திலே நீங்கள் வேசித்தனம் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய செயல் எப்படியாக இருக்கிறது என்பதை ஓசியா மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஓசியாவை நான் எப்படி உணர்கிறேனோ அப்படியே நீயும் உணர வேண்டும் என்று ஆண்டவர் ஓசியாவிடத்தில் விரும்புகிறார். என்னை ஜனங்கள் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள், ஆகவே அவர்கள் எனக்கு உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். They are unfaithful. இல்ல? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரேபயாம் என்பவனின் நாட்களிலும் பேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின பொழுது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். ஆமென். நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்லயாமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கர்ப்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். வாண்டு சொல்றாரு, அவங்க பண்ண காரியம் எப்படி இருக்குன்னா, நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால், உடன்படிக்கையை மீறி, கவனன்டல் டிரான்ஸ்கிரஷன், கவனன்டல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய பிளவு வந்து விட்டது. they have broken the relationship with me. என் கூட திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணி வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் இல்ல வேற என்னன்னு சொல்லுவீங்க,
வேற என்ன சொல்லுவீங்க? நிறைய சொல்லுவோம்ல, மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல, உடன்படிக்கை பண்ணுவோம். அப்போ அந்த உடன்படிக்கை மீறி நம்ம நடந்தால் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக நாம் செயல்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். உன் வாயில எக்காலத்தை ஊதி சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு. என்ன தீர்க்க தரிசனம் சொல்லு தெரியுமா? கர்த்தருடைய வீட்டின் மேலே என்ன வருதான்? கழுகு சத்துருவை போல பறந்து வருகிறான். The enemy flieth like an eagle upon the house of God because you have broken the covenant relationship with the living God. ஜீவனுள்ள தேவனோடு கூட நீங்கள் உங்கள் உடன்படிக்கையை நீங்கள் மீறினபடியினால் ஆண்டவர் என்ன பண்றாரு? சத்துருவை கழுகு போல உங்க மேல அனுப்புகிறார். ஓசியா ஆண்டவர் சொல்றாரு பார்த்து, ஓசியா நீ போய் என்ன பண்ணணும்னா, ஒரு வேசியை நீ என்ன பண்ணணும்? தன் சரீரத்தை காசுக்காக விற்கிறவள் இடத்திலே போய் அவளை நீ என்ன பண்ணணும்? திருமணம் செய்யணும். இப்படி பைபிள்ல இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. God is asking a prophet, இவன் ஒரு தீர்க்கதரிசி, he is a good man. ஆண்டவரால பல ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபட், வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. ஆனா ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்ல, நீ போய் என்ன பண்ண? நான் எப்படி உணர்கிறேனோ அப்படி உணர வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை குறித்து எனக்கு என்ன நோக்கம் என்ன இருக்கு தெரியுமா? I want you to feel exactly the way I felt. ஒரு நல்ல தீர்க்கதரிசியினுடைய அழகு, ஊழியனுடைய அழகு என்ன தெரியுமா? தேவன் உணர்கிறதை உணர்கிறவனா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உணர்கிறதை உணர்கிறவன். Feeling the feel of God. Somebody that is burdened by that which breaks the heart of God. ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய காரியங்களினாலே நொறுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக ஓசியாவை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இடத்துல கர்த்தர் அப்படியே ஒரு மனுஷனிடத்துல பேசுகிறது போல பேசுற ஆண்டவர் வந்து இடைப்படுகிறார். ஆண்டவருடைய சத்தம் அவன் காதுல கேட்குது. ஓசியா நீ போய் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை நீ மணந்து கொள்ள வேண்டும். ஓசியா நல்ல சர்ச்சுக்கு போற, கர்த்தருக்கு பயந்த மனுஷன். சர்ச்சுக்கு வரும்போது கூட சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு இது வரைக்கும் போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துருக்கீங்களா? ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பார்த்தாலே தெரியும். பொதுவாக அவங்க ஜீன்ஸ்லாம் போட மாட்டாங்க, நல்ல ஷர்ட்லாம் அப்படி பட்டன்லாம் இது வரைக்கும் போட்டுட்டு கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறவங்க அப்படி என்ன பண்ணுவாங்க? பட்டன் வந்துடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, இவன் பர்ஃபெக்ட் மேன். இவன் எத்தனை தடவை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனைவியை தாரும், நல்ல கர்த்தருடைய பிள்ளை எனக்கு தாரும் ஆண்டவரே, நல்ல ஒரு ஊழியக்காரியை போல ஒரு பிள்ளையை தாங்க. நானும் என்ன பண்ணுது, நான் என்ன என் வேலை என்ன, ஐ மீன் தி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபஸி. எனக்கு இருக்கிற என் ஆஃபீஸ் ஒர்க் வந்து ப்ராஃபட்டிக்கல் ஒர்க், தீர்க்கதரிசன வேலை. பிள்ளைகள் எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு வர நல்ல நல்ல பிள்ளைகள் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? எனக்கு நல்ல ஒரு பையன் வேணும் ஆண்டவரே. என்ன வேணும்? நல்ல பையன் வேணும் ஆண்டவரே, நல்ல மாப்பிள்ளை வேணும் ஆண்டவரே. நம்மள என்ன ஜெபம் பண்ணோம்? பெற்றோர்கள்லாம் நம்ம பிள்ளைக்கு எப்படி தேடுவோம்? அவன் நல்ல பிள்ளை, நல்ல மகன் இல்ல. ஆண்டவரே ஜான் ஜபராஜ போல எனக்கு ஒரு மாப்பிள்ளை கொடுங்க, பின்னி ஜாஷுவா போல ஒரு மாப்பிள்ளை கொடுங்க இல்லை. நம்மளாம் சர்ச்சுக்கு வந்து நல்லா நம்மளாம். ஆனால் ஆண்டவர் அப்படியே ரைட் ஆப்போசிட்டா அவனை ஆண்டவர் வியப்படைய செய்யணும். என்ன? Go marry a prostitute. வேசியை போய் என்ன பண்ணு? திருமணம் பண்ணு. 1998 பைபிள் காலேஜில் பைபிள் ஸ்கூலுக்கு நான் போகும்பொழுது வைவாம் என்கிற ஸ்தாபனத்தில் எங்கள் ஸ்தாபனம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு நடக்குது. ஒரு மூடின ஹாஸ்பிட்டலில் திறந்து நாங்கள் நடத்துகிறோம், வாடியா ஹாஸ்பிட்டல் பூனாவில்.
அதற்கு பின்னால பெரிய விபச்சார விடுதி இருக்கும். நம்ம ஊர்ல அந்த மாதிரி ரொம்ப பார்த்துருக்க முடியாது. நீங்க குடம்பக்கத்தில் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து லீகலா நீங்க போய் விபச்சாரம் பண்ணலாம். எங்க கேட்டை திறந்தா அவங்க தான் இருப்பாங்க பின்னாடி. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாரம் முடிஞ்ச உடனே 2வது வாரம் ஊழியமே அங்கதான். அவங்க உள்ள போய் முதல்ல ப்ரேயர் வாக் பண்ணோம், அப்புறமா அப்படியே போய் வரணும். அவங்களுக்காக பேச முடிஞ்ச, பேசுறது ரொம்ப கஷ்டம், பேச முடியாது. நம்ம போனாலே நம்மளை கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. வெவ்வேறு விதமான மாநிலங்களில் உள்ள பெண்களை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பாரம், அப்போ ஒரு பெரிய பாரம் எனக்கு. ஊழியத்துக்கு போவோம், ஒரு 2-3 பேர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. எப்படி நீங்கள் வந்தீங்க, எந்த ஊரில், கதையெல்லாம் கேட்டால் விருப்பத்திற்கு இணங்கிலாம் வரவில்லை. சூழ்நிலை கட்டாயம் விற்கப்பட்டு வந்த அவங்க நிலைமை பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக நின்றுட்டு இருப்பாங்க. பாம்பே, கல்கட்டாலாம் போனீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய வியாபாரம். கவர்மெண்டே அதுலேருந்து ஒரு பெரிய எக்கானமியை கிரியேட் பண்ணுது. ஒரு பெரிய பாரம். அப்போ என்னால் செயல்படுத்த முடியல. கல்யாணம் பண்ணால் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய நம்ம காசு கொடுத்தவன், ஏன்னா விற்கப்பட்டவன், காசு கொடுத்து என்ன பண்ணணும், விலைக்கு வாங்கி திருமணம் பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு பாரம். உண்மை, நான் அதை செய்தியை கொடுக்கணுன்றதுக்காக ஐயா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கூட நான் இல்லை. நோ, ரியலி ஐ ஹேட் தட். ஐ ரியலி வாண்ட் டு marry somebody like that, but never அது வரல, ரியலைஸ் ஆக முடியல. But at least I had the burden. I'm happy. I had a heart. ஹோசியா அநேக வேதங்களில் he is representing God. ஹோசியா வந்து தேவனை குறிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஜனங்கள் அந்த ஸ்திரீ, கோமேர் என்கிறதான ஸ்திரீ நம்ம குறிக்குது. It is us. We are like that towards God. அப்படிதான் நம்ம ஆண்டுட்டு தான் நடந்துக்கிறோம். That is how much is our devotion, our relationship. Now எல்லாமே இருக்கு, ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ வந்து ஆண்டவர் எனக்கு வேணாம். நல்லா யோசித்து பாருங்க. என்னைக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வசதி குறைவாக இருந்தால் அன்றைக்கெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணோம். என்னைக்கெல்லாம் கொஞ்சம் வசதி கொஞ்சம் அதிகமாக வந்துச்சோ அன்றைக்கெல்லாம் நல்லா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுவீங்க. ஏசி வீட்டில் போடாத வரைக்கும் கரெக்டாக காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணீங்க. ஏசி போட்ட பிறகு கொஞ்சம் தூக்கம் அதிகமாக தான் ஆயிடுச்ச ஒழிய ஜெபம் அதிகரிக்கல. நம்ம வாழ்க்கையில் எவ்ரி டைம் சம்திங் அது அதர் கம்ஸ். இல்லை, பைக்கு வராத வரைக்கும் ரொம்ப தூரம்லாம் போகல, நம்ம அப்படியே இருந்தோம், இப்படி இருந்தோம். அது பைக் வந்தோன்னா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு யோசித்தோம். கார் வந்தோன்னா அதுக்கு மேலே எங்கேயோ போகலாமான்னு யோசித்தோம். ஸோ எவ்ரி டைம் இஸ் a blessing. இது வந்து எனக்கும் பொருத்தம், உங்களுக்கும் பொருத்தம். ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் we were unfaithful to God. தேவனுக்கு உண்மையற்றவர்களாக தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஓசியாட்ட சொல்றாரு, நீ ஜனங்களிடத்துல போய் எக்காலத்தை ஊதி சொல்லு, நான் உண்மையா இருக்கிறேன், நான் மீட்பராக இருக்கிறேன், நான் இரட்சகராக இருக்கிறேன். I am going to redeem my people. என் ஜனங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையா இருக்கிறேன். என் ஜனங்களை என்னிடத்தில் திரும்பி வர சொல். Ask them to return to me. Ask them to come back to me. திரும்ப என்னிடத்தில் வர சொல்லு. ஆதி அன்பினிடத்தில் திரும்பி வர சொல்லு. Ask them to come back to the first love. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க வேண்டாம், ஆதி அன்புல வந்துரு. ஓசியா உடனே காலையில் எழுந்துச்சு நல்லா குளிச்சுட்டு கடைக்கு போறாரு. ஆண்டவர் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாரு யோசியாவை. போறாரு, கடைக்கு போறாரு, பேங்க் போறாரு. முதல்ல காசு வேணுமே, இருக்கிற காசெல்லாம் எடுக்கிறாரு. நேராக கடைக்கு போறாரு. ஒரு சூட்லாம் வாங்கி டைலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் மாப்பிள்ளையாச்சு. அவரு காலைல கல்யாணம் பண்ணவர். ஆண்டவர் சொல்லிட்டாரு. பயங்கர ஷாக்கிங் என்னன்னா, ஹோசியா வந்து மறு உத்தரவே சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னது அப்படியே பர்ஃபெக்ட்டா ஃபுல்ஃபில் பண்றான். Whatever God told him, he did not even ask a question. Perfect obedience, perfect submission, கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல். ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே கீழ் பண்றாங்க பிளைண்டா. Obedience is sometimes not convenient. கீழ்ப்படிதல் அநேக நேரத்தில் நமக்கு சௌகரியமா இருக்காது. ஆண்டவர் சொல்லும் பொழுது obedience is not
congruent with convenience. ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்போது ஏன் ஆண்டவரே சொல்றீங்க? What is it happening? Why are you telling me something like this? This is so odd and weird. ரொம்ப வித்தியாசமா ஆண்டவரே இப்படி ஏன் வழி நடத்துறீங்க? Why am I in this situation? Why am I in this ordeal? ஏன் இந்த சூழ்நிலை ஆண்டவர் என்ன கொண்டு போறீங்க? We don't know. ஏன் இந்த கல்யாணத்தை என்ன பண்ண சொன்னீங்க? கிட்டத்தட்ட கடந்த 3 வாரங்களாக நிறைய குடும்பங்களோடு பேசுவோம், இடைப்படவும் கர்த்தர் கிருபை தருகிறார். ஆனா ஆண்டவர் தான் பாஸ்டர் என்ன கல்யாணம் பண்ண சொன்னார். ஆண்டவர் தான் இந்த பொண்ணை நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் தான் இந்த கல்யாணம் பண்ண, ஆண்டவர் தான் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் தான் எங்களுக்கு சொன்னார் செய்யுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னதை செஞ்சோம். We just did what God told us. We obeyed God. But now look at the problem. பாருங்க, பிரச்சனையை பாருங்களேன். இப்படி இருக்குது சூழ்நிலை இருக்குது. மாமாலாம் என்ன கேட்குறாரு, மச்சாலாம் என்ன கேட்குறான், ஏன்டா டே அந்த பொண்ணு தான் வேணும், அந்த பாலு தான் ஜாபம் பண்ணி சொன்னேன்னு சொல்லி ரட்சிக்கப்படாத இன்னும் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. ஒரு சர்ச்சுக்கு போனார், ஐயோ ரட்சிக்க இதுக்கு தானா? வாழ்க்கையில் there is sickness, வியாதி இருக்குது, வேதனை இருக்குது. But why God? ஏன்? Why are you leading me like this? வறுமை இருக்குது, பசி இருக்குது, துக்கம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக் ஆயிருக்குது, டிஸ்ஃப்ராக்மெண்டட் ஃபேமிலிஸ், உடைக்கப்பட்ட குடும்பங்கள். Why God? நான் எல்லாம் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா I have perfect submission and obedience, and here I am in the troubled valley. இங்க நான் பிரச்சனையின் பள்ளத்தாக்குல நான் இருக்கிறேன். Where are you God? What are you trying to tell me? ஓசியா ஆண்டவரை கேட்கவே இல்லைங்க. இந்த தெரு வழியா போகும் பொழுது அந்த முனை வரைக்கும் நமக்கு தெரியுது, அது பிறகு திரும்பின பிறகு நமக்கு ஒன்றும் தெரியல. ஸ்கூல்ல பிள்ளைங்களை வேன்ல ஏற்றி விட்டுட்டு அந்த முனை வரைக்கும் தட 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 அவ்வளோதான். அது பிறகு போன பிறகு you are not going behind. We don't know what's going on. அதுக்கு பிறகு நமக்கு தெரியாது. You may see till the corner, but then you cannot see through the right side. ஓசியா வந்து ப்ரொட்டஸ்டே பண்ணலங்க, ஆண்டவர் எதிர்க்கவே இல்லை. ஆண்டவர் வந்து ஏன்னா ஓசியா எவ்வளவு ஆண்டரோட இருந்திருக்கிறானா, ஆண்டவர் சொல்றதை அப்படியே செய்வான் பாருங்களேன். பீயிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்பதான் சில விஷயங்களை ஆண்டவர் குதர்க்கமா சொல்லும் போது கூட, எதிர்மாறா சொல்லும் போது கூட நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கும், ஒபீடியன்ஸ் இருக்கும். நிறைய நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு தடையாகவும் சாபமாகவும் பயங்கரமான ஒரு பாதையில நம்மளை கொண்டு செல்கிறது. ஓசியா கிளம்பி செயின்லாம் வாங்கிட்டு சூட்லாம் மாட்டிட்டு கோமேர் வீட்டுக்கு நேராக போறாரு, காரை ஓட்டிட்டு போறாரு. கிட்ட போன உடனே ஏரியாவே மாறுது, ஒரு மாதிரி இருக்குது ஏரியா. என்னடா இது இல்லை, பொண்ணு வீடு பார்க்க போனா கூட நமக்கு என்ன பார்ப்போம், நம்ம முதல்ல ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லை. ஏரியா முக்கியங்க இல்லை. ஏரியா ஒரு மாதிரி இருக்குது, உள்ள போக போக பயங்கரமா இருக்குது. காலையில் 10 மணி ஆனால் வெளியில் லைட் எரியுது, உள்ள ஆஃப் ஆகல. போய் கதவை தட்டுறாரு, உள்ள பயங்கரமான சத்தம், மியூசிக் உள்ள ஓடுது. டக்க டக்க டக்கன்னு தட்டுறாரு, திரும்பவும் தட்டுறாரு, திரும்ப யாராவது இல்லை அப்படின்ட்டு. ஓசியா ஓசியா அப்படின்னு, ஓசியாவா யார் அந்த ஓசியா? வேற வெளில வரேன். வெளியில் வரும்போதே அப்பா கதவை திறந்துட்டு அப்படி நிற்கிறாரு. இந்த கையில் ஒரு பாட்டிலு, கையில் ஒரு தம்மு வச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறாரு. யாரா வேணும் அப்படின்னு மேலே கீழே இவன் கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு அப்படி பயபக்தியா, ஐயா எனக்கு நீங்கள் தான் டிப்ளாமா? எஸ் நான் தான் டிப்ளாம். உங்கள் பொண்ணு கோமேரை நான் கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். அதே எத்தனையோ பசங்க வந்திருக்கிறாங்க அவளை கூட்டு போகிறதுக்கு, ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நிற்கிறான் ஓசியா தீர்க்கதரிசி, கோமேர் அப்படின்றான். வெளியே ஒரு பையன் வந்துருக்கான் உனக்காக, கோட்லாம் மாட்டிக்கிட்டு. என்னதே சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க.
பயங்கரமான சீரீஸ் பார்த்துட்டு இருக்காங்க, வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்க உள்ள கோமேர். உடனே 3ஆவது தடவை சத்தம் போட்ட உடனே வெளில கோமேர், யாருப்பா என்னப்பா உன்னை பார்க்க வந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். கோமேர், ஆண்டவர் என் கூட சொன்னாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இது வரைக்கும் நிறைய பேர் வந்து கூப்பிட்டு இருக்கிறானுங்க, ஆனா கல்யாணம் பண்றதுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டாரு பாருங்க, ஒன்ன சொல்றாரு நான் கல்யாணம் பண்ணி. உடனே கோமேர் மனம் இறங்கி உடனே இவர் முட்டி போட்டு ரிங்கை தூக்கி கொடுத்து வாமா கல்யாணம் பண்ணான்னு பூச்சண்டை கொடுத்து அவங்க அப்பா உட்காந்து தலையை சொறிறான். என்னடா நடக்குது இங்க? உடனே கல்யாணம், அதுக்கு அடுத்தது உடனே ஹனிமூன் போறாங்க. ஹனிமூன்ல உடனே போல பிள்ளை பறக்குதுங்க. முதல் பிள்ளை பறக்குது. முதல் பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? முதல் பிள்ளைக்கு பேர் என்ன? எஸ்ரேல். 4வது வசனம் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரேல் எனும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில். எஸ்ரேல் என்ற பெயர் என்னன்னா அர்த்தம் கர்த்தர் சிதற பண்ணுவார். என்னது? கர்த்தர். நான் என் பொண்ணுக்கு பேர் வைக்கும் போது நத்தானியா அப்படின்னு வச்சேன். அப்படின்னா நத்தானியல் ஒரு சீஷன், தேவனோட இருந்த ஒரு சீஷனுடைய பெயர். பைபிள் நேம், பைபிள் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி கண்டெல்லாம் பிடிச்சி அதில் ஹீப்ரூவில் என்ன இருக்குது, கிரீக்கில் என்ன இருக்குது, அது இன்னொன்று ஸ்பானிஷில் என்ன, அவ்வளோலாம் தேடி பார்த்து 2வது பையனுக்கு நோவா, 2வது பேருக்கு நோவா. அவருக்கு என்னது, அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஆர்கிடெக்ட், ஷிப்பை ஃபஸ்ட்டு உண்டாக்குனவர், நேவியை உருவாக்குனவர். அவர் வாட் அ மேன் ஆஃப் ஃபெய்த், நோவா அப்படின்னு நான் அர்த்தம் பேர். நான் யாரு கேட்டாலும் சொல்லுவேன் பேர் விசுவாஸ். ரயன் அப்படின்னா கிங் அப்படின்னு, லிட்டில் கிங், லிட்டில் பிரின்ஸ். பொதுவாக நம்ம அப்படி தான் பேர் வைப்போம், நம்ம ஆண்டரையும் கேட்போம், அப்படி தான் வைப்போம். ஆனால் இங்கே ஒரு பேர் வச்சார் பாரு ஆண்டர். முதல் பிள்ளைக்கு பேர் எஸ்ரேல், சிதறடிக்க பண்ணுவேன். இன்னும் ஆண்டவரே, கல்யாணம் தான் கொஞ்சம் குதிர்க்கமாக இருந்தது, இப்போ பேருமா இப்படி எஸ்ரேல் ப்ரொஃபட்டிக்கா சொல்றார் ஆண்டவரே, சிதற பண்ணுவேன். இஸ்ரேல் என்ற வார்த்தைக்கு சிதற பண்ணு. யாராவது பிள்ளைக்கு இப்படி பேர் வைப்பாங்களா? நம்மளுடைய குட் சென்ஸ்ல கூட, நம்மளுடைய பேட் சென்ஸ்ல கூட நம்ம இந்த மாதிரி ஒரு பேர் வைக்க மாட்டோம் நம்ம பிள்ளைக்கு. 2வது உடனே அடுத்த ஒரு புள்ள பிறக்குது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமா பேரு? லோருஹுமா. 6ஆம் வசனம். லோருஹுமா என்று பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. நோ மர்சி. 2வது என்ன பிறகுது? அப்பா இந்த அம்மா பாருங்களேன், என்ன ஃபர்டைல் கிரவுண்ட். அவங்க டக்கு டக்கு டக்குன்னு புள்ள பிறந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். இஸ்ரவேலுக்கு நான் இனி தயவு கொடுப்பதில்லை. நோ லவ். பேர்வை என்ன பேர்வை? அன்பு கிடையாது. அன்பு நான் கொடுக்க மாட்டேன் இப்படின்னு பேர். ஏன்னா முதல் பேர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சுங்க ஆண்டவரே. 2வது பேர் பொன் குழந்தை ஆண்டவரே, நாளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணும் ஆண்டவரே. வந்து பேர் அர்த்தம் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே? that's crazy இல்ல? 3வது ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு லோ அமீன். அவள் 9ஆம் வசனம். அப்பொழுது அவள் இவனுக்கு லோமீம் என்று பெயரிடு. அவர் இவனுக்கு லோமீம். 3வது பையன். ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாயும் இருப்பதில்லை. you are no mercy, you will be scattered. நீ சிதறிக்கப்படுவாய், உனக்கு தயவு கிடையாது, அன்பு கிடையாது. 3வது ஆண்டவர் சொல்றாரு, you are not mine, you are not mine. நீ என்னுடையவன் அல்ல. சின்ன வயசுல சும்மா விளையாட்டா சொல்லுவோம் நம்மலாம், என் அம்மா அந்த ஆப்பக்காரஜி கிட்ட வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த மீன் கறிச்சி வந்தா பத்தியா, அவன் அந்த அவங்ககிட்ட தான் ஒன்று வாங்கினான்னு எனக்கு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி சொல்லும் போது நான் கொஞ்சம் கேட்டிருக்கேன். அதை யார் சொல்லுவாங்க சரி, சும்மா விளையாட்டா சொல்லுவாங்களே, மாமா வரும்போது பெரியப்பா தாத்தா உன்னை அந்த மீன் கறிச்சிக்கிட்டு தான் வாங்கினாங்க உன்னை அப்படின்னு ஒன்று. அதுவும் நான் வேற கொஞ்சம் எங்கள் வீட்டில் மற்ற 2 பேருடைய நிறத்தில் கொஞ்சம் குறைவு, அதனால எனக்கு பயங்கர சந்தேகம், என்ன மீன் கறிச்சிக்கிட்ட தான் வாங்கினாங்களா. நான் வளரும் பொழுதே என் மனம் பாதிப்போடு தான் வளர்ந்தேன். ஏன் கருப்பாய் பிறந்தேன்? அது வேற நிறைய பேர் யாராவது வசனம் சொல்லுவாங்க, நீ கருப்பாய் இருந்தாலும் அழகா போயா. எந்த பொண்ணு என்ன பண்ண மாட்டேங்குது, சட்டை பண்ண மாட்டேங்குது. ஷாருக் கான் மாதிரி நான் பிறக்கலையா ஆண்டவரே, இல்லையா? லோ ஐ மீன் you are not my people.
இரண்டாவது பிள்ளை பிறந்த உடனே கோமேரு திரும்ப பழைய வழிக்கு போயிட்டாங்க. கோமேருக்கும் ஓசியாவுக்கும் பிறக்கல. Not even your child. இப்போ கோமேரு திரும்பவும் ஃபுல்லாவே போயிட்டாங்க. மூணாவது பிள்ளை அவன் பிள்ளை இல்லை. ஆனா ஓசியா இப்போ தனி தகப்பனாக மாறிவிட்டார். ஆங்கிலத்தில் சிங்கிள் ஃபாதர்னு சொல்லுவாங்க. அம்மா இல்ல, அம்மா பேக் டு த ஓல்ட். திரும்பவும் அம்மா போயிட்டாங்க. இதுதான் நம்ம இட்ஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் அஸ். அம்மான்னு சொல்லும் போது அப்பா அம்மா நம்ம எல்லாரையும் தான் சொல்லுது, குறிக்குது. நான் ஏதோ ஸ்திரீகளை இங்கே ஒரு மெட்டஃபோரா தான் சொல்லுது. உடனே ஸ்திரீகள் எல்லாம் ஸ்திரீகள் எல்லாம் இப்படி தான், நாங்கள் ஆம்பளைங்களாம் ரொம்ப நல்லவங்களாக்கும் இல்லை, எல்லாரையும் சொல்லுது இந்த வசனம். ரொம்ப அப்படி எடுத்துறாதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் அவர் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். ரொம்ப உத்தமமாக உண்மையே இல்லை ஆண்டவருக்குன்றது ஆண்டவர் ரொம்ப கிராஃபிக்கலாக ஆண்டவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு இல்ல. It was not even his child. பயங்கரம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பார்த்தா பயங்கரம் பார்ட்டி, பண்டிகைகள். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மறந்து விட்டாய் என்றாலும் இஸ்ரவேல் புத்திரன். பாருங்களேன், ஓசியா 10ஆம் வசனத்தை என்ன அழகா சொல்றார் பாருங்க. 1:10 என்றாலும் இஸ்ரவேல் புத்திரன் தொகை அளவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். 2ஆம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்தில் அவருடைய எல்லா மகிழ்ச்சியும், அவருடைய பண்டிகைகளும், அவருடைய மாத பிறப்புகள், அவருடைய ஓய்வு நாட்கள், எல்லா கூடி வருதலையும் ஆசிரிப்புகளையும் ஒளிய பண்ணுவேன். அவள் பாகாலுக்கு 2:13 தூபங்காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு. பாருங்க வாரீங்க, நான் இந்த பைபிளில் சொல்லுவாங்களே, சிங்காரிச்சுக்கிட்டு எங்கே போகிற சிங்காரி, பைபிளில் இந்த வசனம் இருக்குது. சிங்காரிச்சு கொண்டு தன் நேசரை, நான் திரும்ப சொல்கிறேன், இது ஒரு பாலினரை குறித்து நான் பேசவில்லை, இரு பாலினரை குறித்து நான் பேசுகிறேன். ஆணையும் பெண்ணையும். தேவனை மறந்தவளை, நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்கள் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை மறந்து போனதுனால நான் என்ன பண்ணுவேன்னு விசாரிப்பேன், சும்மா விட மாட்டேன், நான் விசாரிப்பேன். இருக்கிறதுலே பெரிய பயம், மரண பயத்துக்கு அடுத்த பயம் என்ன பயம் தெரியுமா? விசாரணை பயம். என் வைஃப் வந்து என்கிட்ட உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான் எனக்கு பயம் வந்து. எல்லா பயத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா வைஃப் கேள்வி கேட்கிற கேள்விக்கு பயம், விசாரணை இருக்கு பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நான் பதில் சொல்லுவேன். விசாரணை. ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப ஆண்டவர் டீப் லவர், ரொம்ப நேசர், என் ஆத்ம நேசர், என் சரீரத்தை நேசிக்கிறவர். அந்த இப்படி என்ன அவரு போடின்றுவார், போடான்றுவார். என் ஆத்ம நேசராச்சே, என்னை விடமாட்டாருங்க, அப்படியே பிடிச்சு இழுக்கிறாருங்க. அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி அணைத்து இழுக்கிறவர், தம் வசமா இழுத்துக் கொள்ளுகிறார். சூலமேத்தியாசர் என்னை இழுத்துக் கொள்ளும், அப்பொழுது நான் ஓடி வரவேன், அறைக்குள் களி கூறுவேன். What a relationship. மூன்று பிள்ளைகள், அதுல ஒண்ணு அவந்து இல்லை. ஆனாலும் அப்பா நல்ல அப்பா, பிள்ளைகளை வளர்க்கிறார். ரெண்டாவது பிள்ளை பெண் பிள்ளை ஒரு நாள் வயதுக்கு வருகிறாள். அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, தனியா இருக்கிறார், அம்மா இல்லை கூட. ஐயோ அம்மா இருந்திருந்தால்னா நல்லா இருந்திருக்குமே சொல்றாரு. லோ ருஹுமாட்ட சொல்றாரு, ருமா அம்மா இல்லடா, நான் தான் இருக்கிறேன், நான் தான்டா இருக்கிறேன். மக அழுகுது, அப்பா ஒரு பக்கம் அழுறாரு. சரி வாடா, நான் உன்னை கடைக்கு கூப்பிட்டு போய் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்டா. அப்பா அடடா, இந்த சைடே நான் வரவே கூடாதுடா மகளே, ஆனால் நான் வரேன், ஏன்னா அம்மா இல்லைல்ல, நான் வரேன். அப்பா அப்பா நான் இருக்கிறேன் கூட, அம்மா இல்லைனாலும் பரவாயில்லடா, அப்பா நான் இருக்கிறேன்.
மூன்றாவது பிள்ளையும் அணைக்கிறாரு, ரெண்டாவது பிள்ளையும் அணைத்து வளர்க்கிறாரு ஆண்டவர். முதல் பிள்ளையும் ஆண்டவர் வளர்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லா பிள்ளையும் அவருடைய பிள்ளை, அவர் கூட இருக்கிறாருங்க. இந்த உலகத்துல யாரு இல்லைன்னாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. God is with you. God is with you. ஒரு நாள் வரும், சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், பாடணும். சூழ்நிலைகள் மாறும், நீரோ என்றும். அடிச்சு சொல்றேன், எல்லாம் மாறும். Everything you see will change one day. இன்னைக்கு நல்லா இருப்ப, நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேன், மாறும். இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்க. Everything will change. Life, don't take it for granted. Don't take it for granted. But God will never change. நீரோ என்றும் மாறாதவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நேற்றும் இன்றும், அவர் நாமம் பாருங்களேன், என்றும். Today, yesterday and forevermore. I am the God that never changes. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், unchanging God. What I thought will never change in my life changed in a second. என் வாழ்க்கையில எது மாறாதுன்னு நினைச்சனோ ஒரே நொடியில மாறிடுச்சு. Don't think the person sitting next to you is going to sit with you forever. உன் பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே எப்பவும் உட்கார்ந்துட்டு இருப்பான்னு நினைக்காத. சீட்டு மாறிடும் ஒரு நாள். உன் சூழ்நிலை மாறும். Don't take God for granted and you keep your mouth with this worship and you put your heart away from. உன் உதடு அவரை ஆராதிக்கிறது, உன் இருதயமோ அவரை விலகி இருக்கிறது. நான் உன்னை விசாரிப்பேன். ஆனா ஆண்டவர் விசாரணை ரொம்ப தயவுள்ள விசாரணைங்க. அவர் சிட்சிப்பு ரொம்ப அன்புள்ள சிட்சிப்பு. பிசாசு நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆண்டவர் அவமானப்படுத்த மாட்டாரு. பிசாசு சொல்லி நம்மளை சாவடிக்கிற மாதிரி அவர் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னா நம்ம வாழ்வோம். அவர் நமக்கு ஜீவன் தர வார்த்தைகளை சொல்லுவார். பிசாசு மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவான். மரண ஓலைய பிசாசு கொடுப்பாங்க. என்ன கீழ்ப்படிதலுங்க ஓசியாக்கு. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஓசியாக்கு ஒரு நாள் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படினு நான் நினைக்கிறேன். One day I want to obey like Hosea. That I will do anything for God, including give my life for him. அவருக்காக என் ஜீவனையே கூட கொடுக்கிறதுக்காக. ஆண்டவரே ஓசியாவை போல என்ன ஒரு நாள் மாத்துங்க ஆண்டவரே. நான் யோவான் ஸ்நானகன் கொடுத்தான் சுவிசேஷங்கள்ல 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் பயங்கர சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்பம் விட்டார்கள், சொத்துக்களை பொதுவாய் வைத்து பங்கிட்டார்கள். எல்லாம் ஒரே சொத்து, எல்லாம் ஒரே காசு, எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. 7ஆவது அதிகாரத்தில் மிகப்பெரிய அடி. ஸ்தேவானை தெரிந்து கொள்கிறார்கள். ஸ்தேவான் வாழ்க்கை, ஸ்தேவானை கல்லெறிந்து இயேசு ரட்சகர்னு சொன்னா பொல்லாதவன் ஆயிட்டான். சத்தியத்தை உங்களுக்கு போதித்ததினாலே நான் சத்துருவானேனோ. நல்ல ஆரோக்கியமுள்ள சத்தியத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு செவிகள் அல்ல. வேதம் சொல்லுது, செவிக்க இனிக்க பேசி வஞ்சக வலையுள்ளாக சூழ்ச்சிகளுக்குள்ளாக இன்னைக்கு சபையை கொண்டு வராங்க. பாடுகள் சொல்ல ஆண்டு சொன்ன பாடு இருக்குன்னு சொன்னார். உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்றார். இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிட்டேன்றார். அப்புறம் என்ன பெரிய காரியம் நமக்கு? What is our commitment towards God? எவ்வளவு கமிட்டடா இருக்காங்க நம்ம ஆண்டவருக்கு. 2:13 அவள் பால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டனில் ஆபரணங்களாம் தன்னை சிங்காரித்துக் கொண்டு என்னை விசாரிப்பேன், மறந்து போன நாட்களின் நிமித்தம் விசாரிப்பேன். பாருங்க, மறந்து போன நாட்கள், those days that you forgot. How many days have you forgotten to get up and pray? எத்தனை நாள் காலையில எழுந்து ஜெபம் பண்ணாம போயிட்டோம்? Oh, he goes by the days. எப்படியாவது ஜட்ஜ்மெண்ட் கம்மியா வரணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஐயோ ரொம்ப வந்துடக்கூடாது, 10 வருஷம் என்ன போட்டக்கூடாது, 2 வருஷமா மாத்திருங்க. இல்ல ப்ளீட் பண்றோம், 2 வருஷமா மாத்திருங்க. தெரியாம பண்ணிட்டோம், கொலை பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டோம், 2 வருஷமா மாத்திருங்க.
ஓசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. எப்படி என்னங்க இப்படிதாங்க ஆண்டவர் பேசுவாரு. நல்லா கவனிங்க. பிசாசு எப்படி தெரியுமா பேசுவான்? நல்லா கவனிங்க. முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்க. நீங்க ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறீங்க பாருங்க, சில விஷயத்துல அந்த காயத்தை மேட்ச் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே வருவான் பிசாசு. மரணம் ஓலை அதெல்லாம். ஏற்கனவே நீங்க புண்பட்ட இடத்த, காயப்பட்ட இடத்துல நொறுக்கப்பட்டு ஒரு சூழ்நிலை, ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னா அது பிரேக் டவுன் ஆயிடு. ஒரு பட்டனை மட்டும் நான் அழுத்தினா அந்த பட்டனை டென்ஷன் ஆயிடுவாங்க பாருங்க சிலர்லாம். ஒன்று உடஞ்சி அழுவாங்க. அந்த விஷயத்தை மாத்திரம் பேசுன செத்தமா பிசாசு கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி பேசுவான். எப்பவுமே அந்த மாதிரியே தான் பேசுவான். ஏன்னா அப்பதான் நம்ம உடஞ்சி உட்காந்துருவோம். அப்படியே டிப்ரெஷனில் போய் அப்படியே எப்படியாவது போய் அப்படியே அடிக்ஷனில் போய் அப்படியே எப்படியே லைஃப் அப்படியே பிசாசு முடிச்சிடுவான். அவ்வளோ சூசகமாக பேசுவான், அவ்வளோ சுவையாக பேசுவான் பிசாசு. அப்படியே காயத்தை ஆட்டுற மாதிரியே காயத்தை மேட்ச் பண்ணியே பேசுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சில நேரத்தில் ரிக்கவரியில் இருக்கும் பொழுது கோமேர் பாருங்களேன், பழைய இருளோட கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். 2வது பிள்ளை பிறந்த உடனே கொஞ்சம் எவ்வளோ நாள் தான் இருந்தா, ஐயோ என்னை இப்படி நேசிக்கிறானேன்னு அந்த நேசத்துக்கு கொஞ்ச நாள் அடிமையாக தான் இருக்கிறா. கொஞ்ச நாள் எல்லாம் என்ன பண்ணிடுது, பழைய சிநேகிதர்கள் ஃபோனு, வாட்ஸ்அப்பு, மெசேஜ், இன்ஸ்டாகிராம், எதோ ஐயோ அப்படியே கனெக்ஷன், லைட்டாக மீட் பண்ணலாமே, சும்மா தான் டீ குடிக்க போகலாமே. டீ அப்புறம் பீராவும், பீர் அப்புறம் காராவும், அப்புறம் தாறுமாறாயிடும். இல்லை அப்படிதான் அப்படிதான் அப்படியே டீவியேட் பண்ணி பிசாசு அப்படியே ரொம்ப அப்படியே பாப்பா எங்கேயுமே கேட்காத ஆறுதல்னு வார்த்தை பார்ல கேட்பீங்க. மச்சான் கவலைப்படாத, வாடா, ஐயோ பேய் வீட்டுக்கு போயிடாத. ஆனா கூட உட்கார்ந்துருக்கன் தான் பேய், கூட உட்கார்ந்து தான் பேய். அவன் தான் உட்காந்து உன் லிவரை அறுத்துனுக்கிறான் உள்ள கத்திய விட்டு. நல்லது நினைக்கிறவன் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருப்பான் ஆறுதல் சொல்லி. இல்ல ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி. ஐயோ ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கு நயம் காட்ட வேண்டியதா இருக்குதுங்க. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன், ரொம்ப முக்கியமான வசனம். நம்பிக்கையின் வாசலாக ஆகாரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேர் ஆர் ஆகார்னா ட்ரபிள், பிரச்சனை. அந்த பிரச்சனையின் நடுவுல ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பறான், அதுக்கு பேரு நம்பிக்கையின் வாசல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நம்பிக்கையின் வாசல் கூட ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகாரின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவார். ஒரு நாள் வரும் மாறும். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயது நாட்களில் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவார். அக்காலத்தில் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் இஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்படின்னா ஏன்னா பாகால் இனிமேல் கூப்பிட மாட்டேன். அதாவது இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டாங்க, செல்வத்தின் மிகுதியினால பாகாலுக்கு பூஜையும் பாகாலுக்கு பயங்கர காரியம்லாம் வர்ஷிப்லாம் ஆராதனைலாம் பண்ணிட்டு வராங்க. அப்படின்னு சொல்றாரு, இனி நீ பாகால்னு உன் வாயிலேருந்து வராது, என்னன்னு வரணும் இஷி. இஷின்னா என்ன தெரியுமா? கணவன், மணவாளன், ஹஸ்பண்ட். ரிலேஷன்ஷிப் அப்படியே மாத்திரா இருப்பாருங்க. You will call me husband, Gomer. You will call me husband again. I will make you once again call me husband. ஆண்டவர் சொல்றாரு, என்ன கணவன் என்று கூப்பிடுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அக்காலத்தில் நீ என்னை பாகால் என்று சொல்லாமல் இஷி என்று சொல்லுவாய். 17ஆம் வசனம். பாகாலுடைய நாமங்கள் அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அந்த பழைய நினைப்பு கூட இல்லாம போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நினைக்கிற நினைப்பும் இருக்காது. இனிமேல ஆண்டவர் தான் உனக்கு மையமா இருப்பாரு. ஆண்டவர் தான் உனக்கு பெரியவரா இருப்பாரு. ஆண்டவருக்கு தான் உன் ஆராதனை. இனி பாகாலுக்கு அல்ல.
18ஆம் வசனம், அக்காலத்தில் நான் அவருடைய காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தையும் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். எப்படி 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 சுகமா? நிறைய பேருக்கு படுத்தா தூக்கம் வரலைங்க, இன்க்ளூடிங் மீ. இன்னைக்கு தூக்கம் வராதது ஒரு வியாதி தெரியுமா உங்களுக்கு? சரியா நீங்க தூங்கலைன்னா, ஐயோ தூங்குறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நைட்டில் படுத்துறேன் அப்படியே தூங்குவாங்க பாருங்க. நான் அப்படியே ஃப்ரெண்டுங்களோட எங்கேயாவது ஊழியத்துக்கெல்லாம் போனேன்னா பார்ப்பேன், படுத்து 1 செகண்டை கொண்டுவார் பாவி, ஐயோ அதுவும் எனக்கு மாதிரி தூங்கி கொரட்டை விட விட ஆரம்பிக்கிறானே, ஆண்டவரே எனக்கு இந்த தூக்கம் எப்போ தருவீன்னு அழுது இருக்கிறேன். தூக்கம் வரலன்னா உனக்கு தெரியும் அந்த வியாதியை பற்றி. அவ்வளோ சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ் எனக்கு தூக்கமே கெட்டு போச்சு. என் பிரெயினில் உள்ள எலக்ட்ரானிக் பிச்சுக்கிட்டு போச்சு. ஐ கேனாட் நேச்சுரலி ஸ்லீப். சவுண்ட் ஸ்லீப்பே இருக்காது எனக்கு. வாட்சில் காலை எடுத்து ஃபோனில் பார்த்தா கேன்னு இருக்கும், மேலே அப்படியே போயிட்டு இருக்கோம், சும்மா படுத்துன்னு இருந்தேன், அவ்வளோதான். I have to induce with medicine to sleep a little bit. கொஞ்சம் நல்லா தூங்கணும்னா I have to take medicine. மருந்து எடுக்கணும். நீங்களாம் ஆண்டு தூங்க வச்சிருக்கிறவங்களாம் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு. அதாவது ஒரு வியாதி வந்த பிறகுதான் அந்த வியாதி இல்லாம இருக்கிறதே எனக்கு பெரிய செல்வம்னு நினைப்போங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. அதை ரொம்ப லைட்டா எடுத்துறாதீங்க. ஒரு நாள் அது உங்ககிட்ட இல்லாம போயிடும். நான் ஆண்டவர் தண்டிக்கிறாருன்னு சொல்லல, ப்ளீஸ் டோன்ட் டேக் மீ லைக் தட். ஆனா ஒரு நாள் அதோடைய ஹெல்த்துடைய ஆப்சன்ஸ் உங்களுக்கு, அண்ட் யூ வில் ரியலைஸ், அப்பா எனக்கு காசு வேணாம், வீடு வேணாம், பணம், உடம்பு மட்டும் இல்ல. ரோட்ல பிச்சைக்காரன் தூங்குறத பார்த்து அழுது இருக்கிறேன் நான். ஆண்டவர் அந்த பிச்சைக்காரன் நல்லா ஒரு வேளை சாப்பிட்டு நல்லா தூங்குறான். ஆண்டவர் தூங்க முடியல. நல்லா சாப்பிட்டு 20 வருஷம் வாழும், ஆனா டாக்டர் நீ வாழ மாட்டேன்னு என்னை பார்த்து சொல்றான். ஆண்டவர் தேவன் உன்னை விசாரிப்பா, தேவன் உன்னை விசாரிப்பா. எதையும் அப்படியே அப்படியே இருந்து நினைக்காத, அடுத்த நொடியே உன் வாழ்க்கை மாறும். ஒன்று இருக்கிறது இல்லாமல் போன பிறகுதான் அதன் முக்கியத்துவம் உனக்கு அறிய வரும். கிருபையின் நாட்கள் முடிவதற்கு முன்பதாக உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் ஆராதனை எங்கே, உன் ஜெப வேலைகள் எங்கே? மேடை எனக்கு வேண்டும், பலிபீடம் எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிற சந்ததி, I come to the altar to sacrifice, not to the stage to perform. I want to reverend and utmost holiness, பரிசுத்தமும் உன்னதமாய் தேவ பிரசன்னத்தில் பயபக்தியோடு நான் ஆராதிக்கிறேன், நடுங்குகிறேன். ராஜா தாவீது சொல்றான், one of the best kings of history, சரித்திரத்தில் இருந்த மிகப்பெரிய ராஜா சொல்றான், நான் தேவ பிரசன்னத்துக்கு போகும்போது பயபக்தியோடு நடுக்கத்தோடு நான் அவரை ஆராதிக்கிறேன். I tremble when I see the Holy God. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமானவர். I tremble before him and I'm shattered and I'm undone. ஐயோ எஸ்ஐயா சொல்றான், நான் அதமானே. நித்திய விவாகத்திற்கென்று 19ஆம் வசனம் முன்னே ஆண்டவருடைய மேரேஜ் வாவை பாசிங்களேன், என்கேஜ்மெண்ட் பண்றாரு. 19th verse 2nd chapter, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உறக்க இரக்கமாய் உனக்கு என்னை நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய், அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். உன் வாழ்க்கை கரெக்டாக சீர்பட்டு ஆண்டவர் பர்ஃபெக்டாக நின்றுச்சுன்னா ஆண்டவர் வானத்துக்கு கூட கட்டளையிடுவார் உன் பயிர் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும். நிறைய நேரம் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன்
யாரு? ஜெஃப் பெசோஸ், ஈலான் மஸ்க், பில் கேட்ஸ். இவங்க 3 பேர் தான் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரங்க. இவன்ட்ட காசு இல்லாத காசே கிடையாது. ஆனா இல்லாத எது தெரியுமா? பொண்டாட்டி. அவ்வளவு காசு இருந்தும் சந்தோஷம் இல்லை. அதனால காசு இருந்தா என் மனைவி சந்தோஷம், நான் குடும்பம் சந்தோஷம். நோ நோ நோ. இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்காரங்க வாழ்க்கை எப்படி தாங்குது? இயேசு இருக்கும் நம்ம வாழ்க்கையில. இஷி மணவாளனே, இஷி லார்ட் ஐ வாண்ட் டு கம் பேக். சிலர் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோட நடக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா டீப்பரா நடக்கணும்னு சொல்றாரு, இன்னும் ஆழமா நடக்கணும்னு சொல்றாரு. சிலர் ஆண்டவரோடய நடக்கல, ஆண்டவர் திரும்பவான்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சில நேரத்தில் பாதி உண்மையை நம்பி விட்டு கொடுத்து இது இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் நடக்க வைப்பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஓசியாட்ட சொல்றாரு, திரும்ப போய் கோமேரை காசு கொடுத்து வாங்கிட்டு வான்றார். முதல் நேசரோட போறா, கொஞ்ச நாள் பார்ட்டி நல்லா நடக்குது. 2வது பண்டிகைகள் நல்லபடியா நடக்குது. 3வது கொஞ்ச நாள்ல கோமேரை எல்லாரும் கழட்டி விட்டாங்க. இப்ப கோமேர் வந்து எங்க தெரியுமா நிக்கிறாங்க? சந்தியில, வீதியில கல்லு மேல நிக்க வச்சு விலை பேசுறாங்க, ஏலம் விடுறாங்க. ஆண்டவர் ஓசியாட்ட பேசி, திரும்ப போய் உன் மணி என்ன பண்ணு, காசு கொடுத்து வாங்கிட்டு திரும்ப வாங்கிட்டு வாங்க. 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். போவதற்கு நேரம் இல்லை. அப்போ எல்லாம் நின்று ரோட்ல கத்துறான், ஏய் ஏதா பார்த்துருக்கேன் நான், 100 ரூபா 200 ரூபா. பாருங்க வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. அவமானத்தின் உச்சத்தில் ஏன் இந்த தவறை திரும்பவும் செய்தேன் என்று கோமேர் நிற்கிறார். சேல்ஸ், she is for sale. ஒரு சத்தம் கேக்குது. 1 முறை 2 முறை 3 கேட்ட சத்தமா இருக்குது. யாரு பார்த்தா புருஷன் சத்தம். ஓசியா விலைக்கு கேட்கிறாரு. 15 வெள்ளிக்காசும் ஒரு என்னமாவது 15 சில்வர், 15 pieces of silver. திரும்பவும் போன்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் திரும்பவும் போய், இதுதாங்க ஆண்டோடைய ரிலேஷன்ஷிப் நம்ம கூட, இதுதாங்க ஆண்டோடைய உறவு நம்ம கூட. எவ்வளவு போனாலும், அதாவது அன்னைக்கு 15 வெள்ளிக்காசு, இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். இயேசு உயிரே குதிராருங்க நமக்கு. நம் மனவாட்டி மேல அவ்வளவு அன்பு. He gave his own life. ஜீவனே குதிராருங்க. There is no greater love. இதை பார்க்கலும் ஒரு பெரிய அன்பு இல்லைங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை தருவதை பார்க்கலாம். That is what Jesus, that's why we worship him. அதனால தான் அவர் ஆராதிக்கிறோம், அதனால தான் அவர் மகிமைப்படுத்துகிறோம், அதனால தான் அவர் ஆராதனைக்குரியவர், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர். Because he redeemed me, he redeemed me, he ransomed me. எனக்கு பரிகாரமும், எனக்கு மீட்பும், எனக்கு ஜீவனும், எனக்கு ரட்சிப்பும், என்னை மீண்டுமாய் எழுப்பி கட்டி எழுப்பினவர், மீண்டுமாய் நீ வேண்டும் என்று நினைத்தவர் என் ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவருடைய சத்தம் வித்தியாசமான சத்தங்க. உங்களை அவமானப்படுத்தாது, உங்களை அசிங்கப்படுத்தாது. ஆண்டவர் நம்மளை சிச்சிக்கும் பொழுது கூட தயவோடு உங்களை சிச்சிக்கிற ஒரு நல்ல தேவனாய் ஆராதிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு பிறகுதாங்க எழுப்புதல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால கோமேர் ஒரு நினைச்சிருப்போம், இதான் என் முடிவு நினைச்சிருந்திருக்கலாம். எங்க போய் என்ன மாட்டி என்ன ஆக போறோம், எவனுக்கு அடிமையாக, அதுவும் சாதாரண அடிமை இல்லைங்க, பாலியல் செய்வதற்கான a sex slave, regretting and breaking her heart. நான் யோசிச்சேன், கோமேருடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கும். ஓசியா திரும்பி வந்து காசு கேட்டு, நீ வா, என்ன அழகா சொல்றான் தெரியுமா, வா திரும்ப வா, நான் உனக்காய் காத்திருப்பேன், நான் உனக்காக உண்மையாய் இருப்பேன், காத்திரு. நம்பிக்கையற்று வந்திருக்கிறீர்களா? அற உண்மையை நம்பி இதுதான் என் வாழ்க்கைக்கு நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு அற்புதம் செய்வார். கோமேரை மீட்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மீட்பார். There is no situation beyond the control of God. ஆண்டவருடைய ஆளுகைக்கு மீறி எந்த சூழ்நிலையும் உன்னை ஒன்று செய்யாதே. ஆண்டவர் உன்னை திருப்புவார். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது
சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். அது சரீர சுகமாக இருக்கலாம், அது பலவீனமா வியாதியா இருக்கலாம், கர்த்தர் அதை மாற்றுவார். அது பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், கர்த்தர் மாற்றுவார். வேலை இல்லாம சிலருக்கு இருக்கலாம், இல்ல சில ரிப்போர்ட்ஸ் ரொம்ப பேடா வந்திருக்கலாம், இல்ல உங்களுடைய வாழ்வை குறித்து நீங்கள் ரொம்ப கேவலமா நினைக்கலாம். என்ன ஆண்டவர் இப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க கோமேரோடு உங்களை அடையாளம் கொள்ள முடியவில்லை இல்லை என்றால் சுவிசேஷத்தினுடைய வைராக்கியத்தை அறிந்து கொள்ளாமல் போய்விடுவீர்கள். கோமேரோட நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா சுவிசேஷத்தினுடைய வைராக்கியம், மீட்பின் வைராக்கியம். A God who radically ransomed us. தேவன் வைராக்கியம் கொண்டு எழும்புகிறார் உன்னை ரட்சிப்பதற்காக. உன்னை ரட்சிக்கிற தேவன் வல்லவர். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை அப்படியே எழுந்து நிற்போமா. இயேசு சமாரிய ஸ்திரியை கனத்தண்டையில போய் சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய ரெவலேஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். இப்பொழுது நீ உனக்கு 5 புருஷர்கள், இப்பொழுது நீ இருக்கிறவர், இப்பொழுது நீ ஒருவரோட இருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். நான் நிறைய நேரம் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னா, அந்த சமாரிய ஸ்திரீ கொஞ்சம் கேரக்டருக்கு நல்ல கேரக்டர் இல்லைன்னு நினைச்சு அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அது ஒரு ரெவலேஷன். கீனு ப்ளூம்பர்க் என்கிறதான ஒரு நியூ டெஸ்டமென்ட் ஸ்காலர் சொல்றாரு, நாட்களில் 1ஆம் நூற்றாண்டுல இப்போ கூட அப்படிதான், அவங்களால கர்ப்பம் தரிக்க முடியவில்லை என்றால் கணவர்கள் தள்ளி விடுவார்களாம். கர்ப்பம் தரிக்க முடியல, கணவர் என்ன பண்ணுவாங்க? ஸோ 5 புருஷர்கள் அவளை என்ன பண்ணிட்டாங்க? அவன் பாவம் பண்ணவில்லை, ஒதுக்கி உதாசீனப்படுத்தி புறக்கணித்து சமுதாயத்தில் ஒரு அவமான சின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆராதனை இருக்கிற கூட கல்யாணம் பண்ணிக்க போறானா தெரியாது. அவன் கெட்டவனால இல்லை, சமுதாயம் அவளை அப்படி நடத்துது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். ஆண்டு சொல்றாரு, அவட்ட என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை கூடி என்ன சொல்ற, என் கிட்ட முன்பாக வா, மூவ் ஃபார்வர்ட். சமாரியர்கள் வந்து யூதர்களோட கொஞ்சம் அந்தஸ்துல ஜாதியில் குறைவு. இப்போ யோசிக்கிற எப்படி வந்து ஒரு யூதன் என்ன பண்ற, மேல் ஜாதிக்காரு கீழ் ஜாதி பிள்ளைகிட்ட வந்து பேசுறாரு, தண்ணி கேட்குறாரு. நம்ம கலாச்சாரத்தில் இன்னும் என்ன பண்ண மாட்டாங்க, தண்ணி கூட எடுத்து வந்து வைப்பாங்க பின்னாடி வீடு. இதெல்லாம் இன்னும் இருக்குதுங்க. சோஷியல் ஈவில், சமூக தீமை. We are living in an age even now. புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அன்னைக்கு ஒரு புருஷனை பார்த்தா அவ வாழ்க்கை அணியோடு மாறிடுச்சுங்க. சுவிசேஷ ஊழியக்காரியாக கர்த்தரை மாற்றினார். எல்லாம் அலங்கோலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, நிர்வாணப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு தன்னை மூடினார். இயேசு அவளை ரட்சித்தார். இயேசு அவளை மீட்டார். யாருக்கு தெரியும் அதுக்கு பிறகு என்ன அவள் வாழ்க்கை நடந்தது? பெரிய ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்றா. அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். Your encounter with Jesus will transform your life for eternity. உன் வாழ்க்கை நித்தியத்துக்கு மாறிடும். ஒரு நாள் இயேசுவை நல்ல ஆழமா சந்தித்தாய் என்று சொன்னார். When you meet Jesus at the well, your life will change. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவன், உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகளின் தேவன் மாறிடா, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கே, நன்றி நன்றி நன்றி. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும்
மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது. ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. ஓ நன்மைகள் செய்பவர், ஓ மாறிடா என் தேவனே, நன்மைகளின் தேவன். என் சுபாவம் ஏற்று மாறாதே, நன்மைகள் செய்பவர். மாறிடா என் தேவனே, நன்மைகளின் தேவன். என் சுபாவம் ஏற்று மாறாதே. கைகளை உயர்த்தி நன்றி 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 உமக்கே, நன்றி நன்றி நன்றே, நன்றி 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 உமக்கே, நன்றி நன்றி நன்றி. ஓ மக்கு அப்பா, நல்ல வாயில தந்து சொல்லுவீங்களா? நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருநாமம் எவ்வளவு பெரியது. நீ ரொம்ப நல்லவரப்பா, மிகவும் பெரியவர். நீர் அறியாதது ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதே இல்லை. இவ்வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் எங்களோடு கூட நீர் வருகிறீர், இருக்கிறீர் என்பது மாத்திரம்தான் உறுதி. ஆனால் நீர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவீர். கர்த்தாவே அப்பா, எங்களுடைய குறைவுள்ள ஞானத்திலே நாங்கள் அறிவது மிகவும் குறைவுதான். நீரோ சர்வ ஞானி, சகலத்தையும் நீர் அறிந்தவர். சகலமும் உமக்கு வெளிச்சமாய் இருக்கிறதே, இருளும் உமக்கு வெளிச்சமாகும். எங்கள் வாழ்க்கையில நடக்க எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்க. நீர் ஆளுகை செய்யும், நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும், நீர் எங்களை உங்களுக்கு ஏற்றவாறு எங்களை மாற்றும். நாங்கள் எங்களை உம்முடைய கரங்களில் களிமண்ணை போல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தருகிறோம். நீ நன்மைகளின் தேவன், நீர் எப்பொழுதும் மாறுவதில்லை. உம்முடைய நன்மையை தம்முடைய பிள்ளைகள் காணும்படி செய்யும். உங்க அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மேல இருக்கிறதால பள்ளத்தாக்கிலே அவர்கள் கடந்து போனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டார்கள். தேவரே, நீர் உங்கள பிள்ளைகளோடு இருக்கிறீங்க. உமது கோலும் உமது தடியும் தேற்றும். நல்ல மேய்ச்சல்களை இந்த புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் கண்டடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. பாகாலை நினைக்கும் நினைவுகளை அகற்றி போடுவீராக. திரும்பவும் வா என்கிறதான வார்த்தை தம்முடைய செவிகளிலே கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பங்களிலே சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறேன், குடும்பங்களிலே சுகத்திற்காய் ஜெபிக்கிறேன், குடும்பங்களிலே பொருளாதார விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மீது கர்த்தருடைய பயம் இருப்பதற்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. உம்முடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளாய் பிள்ளைகளை காத்து மறைத்துக் கொள்ளும். தேவைகளை சந்தியும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். வியாதியை உன்னிடத்தில் விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் விலக்கி பிள்ளைத்தால் மலடியை பிள்ளைத்தாட்சியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் பிள்ளைத்தாட்சியாக்குவீராக. உம்முடைய அன்பின் தயவுள்ள கரங்களிலோ போடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.